உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். அன்றாடம் எளிய மருத்துவத்தை ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். தயிர், த யோகர்ட் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற தயிர் ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. த ப்ரோபயாட்டிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். நுண்ணிய உயிர் கிருமிகளை நன்மை செய்கின்ற பாக்டீரியாக்களை தயிர் பெற்றிருப்பதனாலே தயிர் உடலுக்கும் குடலுக்கும் நன்மை தருவதாக விளங்குகிறது. மேற்பற்றாக போடுகின்ற பொழுதும் சரி, உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுதும் சரி, நுண்கிருமிகளான பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நோய் கிருமிகளை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்வதனாலே இந்த தயிரோடு சிறிது தேன் சேர்த்து ஒரு சேர குழைத்து தலைக்கு பூசி வைத்திருந்து குளிப்பதனாலே இந்த டேண்ட்ரஃப் என்று சொல்லக்கூடிய பொடுகு தலையை விட்டு வெளியேறி போகிறது. தோலின் மேலே தடவி குளிப்பதனாலே தோலுக்கு நல்ல மினுமினுப்பை கொடுக்கக்கூடியதாகவும் அரிப்பு தடிப்பு இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாகவும் விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, சுண்டைக்காய், சோலனம் டோர்வம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காய் ஒரு ஆன்டிஹெல்மின்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஒரு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரல், மண்ணீரல், இரு ஈரலுக்கும் பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த பின்வாம் என்று சொல்லக்கூடிய கீரிப்புழுக்கள், வயிற்றில் இருக்கின்ற கீரிப்புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு வல்லமை உடையதாக சுண்டைக்காய் விளங்குகிறது. வாரத்திலே 2 நாட்கள் காய்ந்ததாக இருந்தாலும் சரி, பசுமையாக இருந்தாலும் சரி, சுண்டைக்காயை நம் உணவிலே சேர்த்து கொள்ளுகின்ற பொழுது வயிற்று பூச்சிகள் வெளியேறி போகிறது, ஈரல் பலம் பெறுகிறது, குடலிலே இருக்கின்ற பூச்சிகள் வெளியேறி த கட் ஹெல்த் என்கின்ற குடல் ஆரோக்கியத்தை நமக்கு அது அளிக்கிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, வயிற்று கோளாறுகள் அத்துணையும் வேறறுக்கத்தக்க ஒரு எளிய மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு தேவையான மருத்துவ பொருட்கள் ஏலக்காய், எலட்டேரியா கார்டமோம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது. ஏலக்காய் ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலேயும், ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற நிலையிலேயும், ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாய்வு அகற்றியாகவும் செயல்படுகிறது. ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகளை தூண்டச் செய்வதாக விளங்குகிறது. இதனோடு கார்லிக், அல்லியம் சாட்டிவம் என்று சொல்லக்கூடிய பூண்டு ஒரு கிருமி நாசினியாகவும், ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலேயும், பிளட் தின்னர் என்கின்ற நிலையிலேயும், குருதி ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடியதாகவும் இந்த பூண்டு விளங்குகிறது. இதனோடு குமினம், சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம், அகத்தை சீர் செய்யக்கூடிய அத்துணை மருத்துவ குணங்களையும் இது உள்ளடக்கியதாக விளங்குகிறது. அதோடு குர்குமின் லாங்கா என்று சொல்லக்கூடிய மஞ்சள், குர்குமின் என்கின்ற வேதிப்பொருள் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இது புற்று வாராத வண்ணம் தடுக்கின்ற ஒன்றாகவும், த ஃப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னிச்சையாக செயல்பட்டு எங்கேனும் தங்கி புற்றாக உருவெடுக்கின்ற நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு பொருளாகவும், புண்களை ஆற்றக்கூடியதாகவும், உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் இந்த மஞ்சள் விளங்குகிறது. இதனோடு பெப்பர் என்று சொல்லக்கூடிய மிளகு ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே விஷ முறிப்புக்காக இது நமக்கு பயன் தருகிறது. உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடிய ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே இது நமக்கு பயன் தருவது மட்டுமல்லாமல் விட்டமின்கள் மிகவும் செறிந்ததாக இந்த மிளகு விளங்குகிறது. இதனோடு சின்னமோம் என்று சொல்லுகின்ற லவங்கப்பட்டை சற்று இனிப்பும் காரமும் உடையதாக விளங்குகிறது. இந்த லவங்கப்பட்டை உள் உறுப்புகளை தூண்டக்கூடியதாகவும், உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியதாகவும் விளங்குவது மட்டும் அல்லாமல் சர்க்கரையை
குறைக்கக்கூடிய ஒன்றாக, குருதியிலே சேருகின்ற சர்க்கரையின் அளவை குறைக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த லவங்கப்பட்டை விளங்குகிறது. இவற்றை கொண்டு ஒரு எளிய மருத்துவத்தை செய்து நாம் எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி அஜீரணம், மாந்தம், ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொழுப்பின் அளவு போன்ற பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: லவங்கப்பட்டை, சீரகம், மிளகு, பூண்டு, மஞ்சள், ஏலக்காய். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம ஒரு துண்டு லவங்கப்பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு சிறிய துண்டு சின்ன சின்ன பீசஸாக உடைச்சி போட்டுக்கலாம். ஒரு அரை தேக்கரண்டி அளவு சீரகம், நம்ம நறுக்கி வச்சிருக்க பூண்டு ஒரு அரை தேக்கரண்டி அளவு, மஞ்சள் ஒரு 2 சிட்டிகை அளவு, மிளகும் லவங்கமும் மிளகும் ஏலக்காயும் நம்ம தட்டி போட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய், 5 மிளகு தட்டி வச்சிருக்க இந்த ஒரு ஏலக்காய் 5 மிளகை இந்த கஷாயத்தோட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது கொதிச்சு ஆறுனதும் இந்த கஷாயத்தை நம்ம வடிகட்டி டைரெக்டாக அப்படியே குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 20 ml அளவுக்கு பசும்பால் சேர்த்தும் எடுத்துக்கலாம். அல்சர் இருக்கிறவங்க பசும்பால் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது நெஞ்செரிச்சல் வராது. கல்லீரல் வீக்கம் இருக்கிறவங்க, ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க, ஒபிசிட்டி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டு வரும்பொழுது கல்லீரல் மேலே படியக்கூடிய அந்த கொழுப்பின் அளவு கம்மியாகும், ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவும் கம்மியாகும். நமக்கு வயிறு உப்புசம், அஜீரணம், மாந்தம் போன்ற பிரச்சனை இருந்தாலும் இதை எடுத்துக்கலாம். மிளகு, சீரகம், மஞ்சள், லவங்கப்பட்டை, ஏலக்காய், பூண்டு சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொழுப்பின் அளவை குறைக்கக்கூடிய மருந்தாகவும், கல்லீரலின் மீது படிந்துள்ள கொழுப்பை குறைக்கக்கூடிய மருந்தாகவும், அது தவிர அஜீரணம் மற்றும் மாந்தத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, மிளகு, சீரகம், பூண்டு, மஞ்சள், ஏலக்காய், லவங்கப்பட்டை இவை அத்துணையும் சேர்ந்த ஒரு பானம் இங்கே நாம் செய்து வைத்திருக்கின்றோம். இதை 2 வேளை பருகி வருகின்ற பொழுது பித்தத்தை சமப்படுத்தக்கூடிய பித்த சமனியாக இது பயன் தருகிறது. பசியை தூண்டக்கூடிய ஒரு அப்பிடைசர் என்கின்ற வகையிலே பசியை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக திகழ்கிறது. ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது. ஒரு கட் ஹெல்த் என்கின்ற நிலையிலே குடலுக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. உடலுக்கு வலிமை தருகிறது, குடலுக்கு நன்மை தருகிறது, செரிமான சீர்கேடுகளை போக்கி ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துகிறது. இந்த வகையிலே இந்த மருத்துவத்தை நாம் 2 முறை எடுத்துக்கொள்வதனாலே பல்வேறு நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. அன்பான நேயர்களே, வயிற்று கோளாறுக்கு என ஒரு எளிய மருத்துவத்தை இன்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.